2 1/2 சென்ட்லயாங்க இந்த வீடு கட்டியிருக்காங்க? நம்பவே முடிய மாட்டேதுங்க. அப்படின்னு கண்டிப்பா எல்லாருமே நீங்க கேட்பீங்க. வெறும் 2 1/2 சென்ட்டுங்க. அதில நம்மளுக்கு பில்டிங்க 1350 ஸ்கொயர் ஃபீட்ல டூப்ளெக்ஸ் மாடல்ல 2 பிஹெச்கே வீடா வீட்ட வேற லெவலுங்க. ரொம்ப ரொம்ப வேற லெவல்ல ரெடி பண்ணியிருக்காங்க. கம்ஃபர்டபுளான 2 பிஹெச்கே வீடுங்க. 2 பெட்ரூமே நம்மளுக்கு பெரிய பெட்ரூம் குடுத்து, 2க்குமே அட்டகாசமான இன்டீரியர் ஒர்க் பண்ணி, 2க்குமே அட்டாச் பாத்ரூம். ரொம்ப நம்ம விரும்புற அளவுக்கு அழகான லிவிங் ஏரியா, கியூட்டான கிச்சனுங்க. ஃபியூச்சர்ல 3 பெட்ரூம் பெருசா எடுக்கிற அளவுக்கு பால்கனி ஏரியாவோட அப்பா! இந்த வீட்ட பத்தி நம்ம சொல்லணும்னா சொல்லிட்டே போலாம். ரொம்ப டிலே பண்ணாம நம்ம ஷோக்குள்ள போய் இந்த வீட்ட நம்ம ஃபுல்லா சுத்தி பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசா வந்தீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட்டு நம்ம இந்த வீடு அமைச்சுக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா பார்த்துடலாம். 2 1/2 சென்ட் இடங்க நம்மளுக்கு கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. பில்டிங்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து G+1 டூப்ளெக்ஸ் டைப்பில் இன்னர் டேக்கஸ் கொடுத்து வீட்டை டூப்ளெக்ஸ் மாடலில் 1350 ஸ்கொயர் ஃபீட்டில் 2 பிஹெச்கே விட ரொம்ப அழகாக கட்டியிருக்காங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிழக்க பார்த்த சைட்டில் கிழக்க 10 மணி மெயின் டோர் வச்சு கட்டப்பட்டிருக்கு. இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா வீட்டோட ரொம்ப அழகான ஃப்ரண்ட் டெலிவிஷன். ஃப்ரண்ட் டெலிவிஷனில் மொத்த வீட்டுக்கும் லைட் சாலட் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பார்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டார்க் ப்ரௌன் அண்ட் லைட் ப்ரௌன் காம்பினேஷனில் லைட் ஆரஞ்சு கூட பயன்படுத்தி ரொம்ப அழகாக நீட்டாக ஃப்ரண்ட் டெலிவிஷனை ரெடி பண்ணியிருக்காங்க. டெலிவிஷனுக்கு மேட்சிங்காக கேட்டுக்கு ஒரே மாதிரி பெயிண்டிங் ஒர்க் பண்ணி ஹெவியான மெட்டலை நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி நம்ம உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா வீட்டோட கம்ஃபர்டபுளான கார் பார்க்கிங் அளவு 11க்கு 18. போர்ட்டிகோ மேலே சீலிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 எட்ஜஸ்க்கு வந்து நிறைய ஸ்பாட்லைட்டாக ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டோட நார்த் ஈஸ்ட்னு சொல்கிற ஜனமூலையில் பார்த்தீங்கன்னா வீட்டோட போர்வெலி வாட்டர் சம்பம் நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வாலுக்குலாமே பார்த்தீங்கன்னா நல்லா கிளாஸி ஃபின்ஸில் டைல்ஸ் செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோருக்கு நல்லா மேட் ஃபின்ஸில் கார் பார்க்கிங் எவ்ரி பார்த்து நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டோட அவுட்டர் பாத்ரூம் நம்மளுக்கு வீட்டோட அக்னி மூலையில் நம்மளுக்கு வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவுட்டர் பாத்ரூம் நம்மளுக்கு வந்து இந்தியன் டைப்பில் க்ளோஸ்லாம் மாட்டி கொடுத்துருக்காங்க. இது பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து வாலுக்கும் நீட்டான டைல்ஸ் சேவ் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோருக்கு நல்லா டைல்ஸ் சேவ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட மெயின் டோர் தாங்க. மெயின் டோர் ஃப்ரேம் வந்து தேக்கு மரத்தில் சூப்பராக கிராஷ் ரெடி பண்ணி கிழக்க பார்த்த மாதிரி நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. 2 படிக்கட்டு நம்ம வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி படிக்கட்டுக்குள்ளே கிரானைட்டில் ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி நம்ம உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா வீட்டோட ரொம்ப அழகான லிவிங் ஏரியா. லிவிங் ஏரியாவை நம்மளுக்கு மொத்தமாக 16க்கு 14 அடியில் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா 2க்கு 4 சுட்டு ஐ க்ளோஸி வெட்டி ஸ்டே பண்ணி கொடுத்துருக்காங்க. டைல்ஸுக்கு மேட்சிங்காக வாலுக்கும் பார்த்தீங்கன்னா லைட் ஸ்டாண்டர்ட் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. லிவிங் ஏரியாவை ரொம்ப அழகுப்படுத்துகிற மாதிரி இவங்க கொடுத்துருக்கிற ஃபால் சீலிங் ஜிப்சன் போர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் எல்லோ கலரில் ஸ்ட்ரிப் லைட்டில் மாட்டி கொடுத்துருக்காங்க. ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் சூப்பராக பெயிண்டிங் ஒர்க் ஃபினிஷிங் பண்ணி சென்டரில் மட்டும் ஒரு ஆங்கிள் லைட் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பாட் லைட்டோட சென்டரில் பார்த்தீங்கன்னா 2 சீலிங் ஃபேன் கூட ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நார்த் சைட் வாலில் பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு WPC பேனல்ஸ் வந்து ஒயிட் கலரில் ஃபினிஷிங் பண்ணி சூப்பரான மல்டிமீடியா டியூனிட் வந்து அழகாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. லிவிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒன் சைட் கார்னரில் வந்து இந்த வீட்டோட பூஜை ரூமுக்கு வந்து வால்லே நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம சாமி போட வைக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து சூப்பராக ரேக் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாகவும் இருக்குது. அடுத்து நம்ம என்ட்ரி ஆக போது பார்த்தீங்கன்னா வீட்டோட சவுத் ஈஸ்ட்னு சொல்கிற அக்னி மூலையில் வீட்டோட க்யூட்டான கிச்சன் தாங்க. கிச்சனுக்கு போகிற என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு சூப்பராக வந்து பார்ட்டிஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. கிச்சனை நம்மளுக்கு சின்னதாக 10க்கு 10 சொல்லிட்டு க்யூட்டாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. கவுண்டர் டாப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல் ஷேப்பில் நம்மளுக்கு கிரானைட்டில் சூப்பராக ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. கவுண்டர் டாப் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய பேஸ் யூனிட் அப்புறம் பார்த்தீங்கன்னா RCC லேஃப்ட் யூனிட் கூட நம்மளுக்கு அழகாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சனில் வால் ஃபுல்லாக நம்மளுக்கு நீட்டான டைல்ஸ் கிளாஸி ஃபின்ஸில் நமக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்படியே நம்ம ஆப்போசிட்டில் வந்தோம்னா வீட்டோட சவுத் வெஸ்ட் அதாவது வீட்டோட குபேர மூலையில் அமைச்சுக்கிற டவுன் ஃப்ளோரில் ஃபஸ்ட்டு பெட்ரூம் பார்த்துடலாம். இந்த பெட்ரூம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 16க்கு 10ன்னு சொல்லிட்டு ஒரு மாஸ்டர் பெட்ரூமாக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூம் நம்மளுக்கு ஃப்ளோரிங் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா 2க்கு 4ன்னு சொல்லிட்டு ஐ க்ளோஸி வெட்டி ஸ்லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபால் சீலிங் வந்து வால்லேருந்து அப்படியே நம்மளுக்கு மேலே சீலிங்கில் வரைக்கும் எல் ஷேப்பில் நம்மளுக்கு வந்து சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா எல்லா கலரில் ஸ்ட்ரிப் லைட்டாக பயன்படுத்தி சென்டரில் நம்மளுக்கு ஒரு சீலிங் பண்ண வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் RCC லேஃப்ட் யூனிட் அப்புறம் கீழே வார்ட்ரோப் அதிலே நம்மளுக்கு மிரரோட நம்மளுக்கு சூப்பராக ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம். இந்த அட்டாச் பாத்ரூமில் சிங்கிள் பீஸ் வெஸ்டர்ன் டைப் க்ளோசெட், வாஷ் பேஷன், சர்வ் பைப், வாஷர் பைப் என்னென்ன சானிடைசேஷன்ஸ் வேணுமோ எல்லாமே நம்மளுக்கு ஃபிட் பண்ணிடுவாங்க. ஃப்ளோருக்கு நல்லா மேட் ஃபிட்ஸில் டைல்ஸ் அப்படிங்காங்க. வாலுக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா கிளாஸி ஃபின்ஸில் டைல்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ வாங்க வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து மேலே நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் போய் என்னக்கு நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்டேக்கஸ் ஏரியா கீழே வந்து இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து யூட்டிலைட் ஏரியா கொடுத்துருக்காங்க. இதில் நம்மளுக்கு வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்காக அவுட் லைன், பிளாக் பாயிண்ட், டேக் கண்டிஷன் எல்லாமே ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க.
இப்போ வாங்க வீட்டோட மேலே ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போய் என்னங்க நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறக்க வீட்டோட என்ன டேக்கஸ் ஏரியா கொடுத்து ஸ்டேக்கஸ் ஏரியா ஃபுல்லாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீட்டான கிரானைட்டில் சூப்பராக ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர் போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த சைட் ஒன் சைட் வாலில் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டுக்கு எல்லா கலரில் நமக்கு வந்து டார்க்காக பெயிண்டிங் ஒர்க் பண்ணி அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாட்டர் ட்ராப்ஸ் வந்து விழுகிற மாதிரி சூப்பராக வால் ஸ்டிக்கர் பெயிண்டிங் வந்து அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவும் அழகாக இருக்குது. ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு 2 டோர் கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரைட்டாக போனால் வீட்டோட ஓப்பன் பால்கனி, ரைட்டில் திரும்பினோம்னா வீட்டோட செகண்ட் டோர் நம்ம பார்த்துடலாம். இந்த ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மேலே சீலிங்கில் நம்மளுக்கு ஒரு அழகான ஆங்கிள் லைட் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கே ரொம்பவும் அழகாக இருக்குது. அதுவும் அந்த பேக்ரவுண்ட் எல்லோ கலர் வாலுக்கும் இதுவும் பார்க்குறதுக்கு ரொம்பவும் சூப்பராக இருக்குங்க. ஓகே, இப்போ வாங்க இந்த பெட்ரூம் நம்ம பார்த்துடலாம். இந்த பெட்ரூமும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 16க்கு 10ன்னு சொல்லிட்டு இதுவே நம்மளுக்கு ஒரு மாஸ்டர் பெட்ரூமாகவே ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா மேலே நம்மளுக்கு சென்டரில் பார்த்தீங்கன்னா சின்னதாக வந்து ஒரு ஃபால் சீலிங் டிசைன் பண்ணி அதுக்கு சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு சீலிங் ஃபேன் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆர்சிசி லேப்டாப் சூப்பராக கபோர்ட் ஒர்க் பண்ணி அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் வந்து வித் மிரரோட நம்மளுக்கு சூப்பராக அழகாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது இந்த பெட்ரூமோட அட்டாச் கம் பாத்ரூம். இந்த அட்டாச் கம் பாத்ரூமில் வெஸ்டர்ன் டைப்பில் சிங்கிள் பீஸ் க்ளோசெட், வாஷ் பேஷன், ஷவர் பைப், வாஷர் பைப் என்னென்ன சயின்டிஃபிக் யூஸ்மோ எல்லாமே நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. 2 பெட்ரூமோட அட்டாச் கம் பாத்ரூமுக்கு டோர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிவிசி வெயிட்லெஸ் டோர் நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு வெளியே வந்து அப்படி நம்ம ரைட்டில் கட் பண்ணோம்னா வீட்டோட ஓப்பன் பால்கனி போகிறக்கு இந்த இடத்துல அவுட்டர் டோர் கொடுத்துருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி நம்ம வெளியே வந்தோன்னே பார்த்தீங்கன்னா வீட்டோட ரொம்ப அழகான ஓப்பன் பால்கனி ஏரியா. ஃப்யூச்சரில் தாராளமாக நம்ம 3 பெட்ரூம் எடுக்கிற அளவுக்கு இங்கே வந்து நிறைய ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பால்கனி ஏரியாவில் ஃப்ளோரிங் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நீட்டான டெரகோட்டா பெயிண்டிங் வந்து ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ வாங்க இந்த பால்கனி ஏரியாவிலேருந்து மேலே நம்ம டெரஸ் ஏரியா போய் என்ன நம்ம பார்த்துட்டு வந்தோம்னா டெரஸ் ஏரியா போகிறக்கு இந்த சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அவுட்டர் லேட் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே நம்ம டெரஸ் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பெட் மாதிரி பண்ணி சிவில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 2 சின்டெக்ஸ் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேங்க, இப்போ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீட்டை பற்றி உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயம் வந்து தெரிஞ்சுக்கணும்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு மறக்காமல் எல்லாருமே கான்டெக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் மேட்டுப்பாளையம் ரோட்டில் வீரபாணி பெருவில் தான் இந்த வீடியோ லொக்கேட்டாக இருக்குது. இந்த வீட்டை லேண்ட் ப்ளஸ் பில்டிங் எல்லாமே சேர்த்து 63 லட்சம் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. நெகோஷியபிள் தாங்க. இந்த வீட்டோட ஃபுல் வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களோட இன்னொரு வீட்டில் மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் வருவது உங்கள் கார்த்திக். நன்றி, வணக்கம்.